இந்த நாளிலே நமக்கு சுவிசேஷ ஞாயிறாக இந்த மாதம் சுவிசேஷ மாதமாய் நம்ம அனுசரிக்கிறோம். இந்த நாளின் செய்தி அதை ஒட்டியும் நம்முடைய வாழ்க்கைக்கும் அது வேறு விதத்தில் எப்படி அது சம்மந்தப்படுகிறது என்றும் கூட நாம் பார்க்கவிருக்கிறோம். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே அப்பா, இது உம்முடைய ஆராதனை, நாங்கள் உம்முடையவர்கள், இது உம்முடைய நேரம். ஆண்டவரே, நீர் எல்லா மகிமையை எடுத்துக்கொள்ளும், எல்லா உரிமை அதிகாரம் எடுத்துக்கொள்ளும். நாங்கள் எங்களை செவிகளை பக்கமாய் திருப்புகிறோம், எங்களுடைய ஆவிகளை பக்கமாய் திருப்புகிறோம். ஆண்டவரை, சிந்தைகளை குலைக்கும் பிசாசின் கிரியைகளை அப்புறப்படுத்தி ஆண்டவரை, சத்தியம் எங்களுக்குள்ளாய் ஆழமாய் விதைக்கப்பட அது 30, 60, 100 கனி கொடுக்க கர்த்தர் கிரியை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, எங்களோடு பேசும், நாங்கள் கேட்டு மறுமொழி கொடுக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளில் இந்த பகுதியிலே யாக்கோபு ஒரு சில ஆண்டுகள் தன்னுடைய மாமனார் வீட்டிலே அவன் வாழ்ந்து, அவன் பெரிய மனுஷனாக 2 மனைவிகள், பல பிள்ளைகள் என்று சொல்லி வசதிகளோடு அவன் ஓடி வருகிறதை நாம் பார்க்கிறோம். அவனுடைய மாமனார் லாபான் இடத்திலே அதை அவன் சொல்லவில்லை. ஆனாலும் அந்த வந்த பிறகு தன்னுடைய மாமனார் லாபான் அவனை துரத்தி பிடித்து நடக்கிற அந்த சம்பாஷத்தில் தான் சில காரியங்களை நாம் பார்க்கிறோம். முதல் காரியம் பிரியமானவர்களே, வசனம் 26, 27 நாம் பார்ப்போம். verse 26 and verse 27 வாசிப்போமா? அதே அதிகாரம், ஆதியாகமம் 31, 26, 27. அப்பொழுது லாபான் யாக்கோபை நோக்கி, நீ திருட்டளவாய் புறப்பட்டு என் குமாரத்திகளை யுத்தத்தில் பிடித்த சிறைகளைப் போல கொண்டு வந்தது என்ன செய்கை? நீ ஓடி போவதை மறைத்து எனக்கு அறிவியாமல் திருட்டளவாய் என்னிடத்திலிருந்து வந்துவிட்டது என்ன? நான் உன்னை சந்தோஷமாய் சங்கீதம், மேலத்தாளம், கிண்ணற முழக்கத்துடனே அனுப்புவேனே. அங்கே ஒரு வார்த்தை வருது, திருட்டளவாய் அப்படின்னு வருது. அது நம்ம பயன்படுத்துறது இல்லை. அண்ட் பேசிக்லி என்னை ஏமாத்தி விட்ட அப்படின்னு சொல்றது அந்த வசனத்திலே பார்க்கிறோம். Laban uses the word, you deceived me. He uses that in verse 26. He also says the same word in verse 27. You run off secretly and deceived me. என்னை வஞ்சித்தாய், என்னை ஏமாத்தினாய் என்று சொல்கிறார். இன்னைக்கு சுவிசேஷ ஞாயிறு, சத்தியத்தை அறிவிக்கிறவர்கள் சத்தியம்தான் பேசணும். சத்தியத்தை சொல்ல விரும்பினால் சத்தியமாக வாழ வேண்டும். நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, யோசேப்பு தன்னுடைய அப்பா வீட்டிலேருந்து பிடிப்பட்டு ஒரு வேலைக்காரனாக அடிமையாக போத்திப்பார் வீட்டில் இருக்கும் பொழுது தனக்குள் சத்திய ஆவி இருந்ததை போத்திப்பார் பார்த்தாருங்க. அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு போவார். அங்கேயும் தமக்குள்ள ஒரு உண்மை இருக்கிறது, உண்மைத்துவம் இருக்கிறது, உண்மையான ஒரு ஆண்டவர் இருக்கிறான்னு ஜெயிலில் அதிகாரி பார்த்தார். அதற்கு பிறகு அவர் பார்வோன் முன்பாக போய் நிறுத்துறாங்க. பார்வோன்னு சொல்றாரு, உனக்குள்ள ஒரு ஆவியானவர், உண்மையுள்ளவர், ஞானத்தின் ஆவியானவர் இருக்கிறாருன்னு சொல்றாரு. அப்போ இன்னைக்கு முதல் காரியம், வஞ்சிக்க நாம் கூடாது. வஞ்சிக்கிறது தவறு, வஞ்சித்து வாழ்வது தவறு. யூ கேனாட் டிசீவ் அதர்ஸ், யூ கேனாட் சீட் அதர்ஸ். இஃப் யூ வாண்ட் டு சே the evangelism, you want to share evangelism, if you want to share the truth, then deception must not be in us. சத்தியத்தை அறிவிக்கிறவர்கள் சத்தியமாகவே வாழ வேண்டும். முதலாவதாக பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தின் இயல்பை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, the norm of the world, இன்னைக்கு யாரெல்லாம் மற்றவங்களை ஏமாற்றி சம்பாதிக்க முடிகிறதோ அல்ல ஏமாற்றி பிடுங்கிக் கொள்ள முடிகிறதோ, அது உலகம் பார்த்தா அது சாமர்த்தியம்னு சொல்லுகிறது. வெரி கிளவர். Deceit is no more seen as shame. People who scam others, நிறைய ஸ்கேம்லாம் வருது தானே பாருங்கள். டெக்னாலஜி பயன்படுத்தி நீங்கள் வேறு எதுக்கோ லிங்க் அனுப்புகிறீங்க, அந்த லிங்க் வேறு எங்கேயோ போய் பேங்க் அக்கௌண்ட்டில் போயிட்டு காசெல்லாம் திருடிட்டு போயிடுது. ரொம்ப அறிவோடு வேலை செய்கிறது தானே. அப்போ அந்த அறிவை நன்மைக்கு பயன்படுத்தாமல் திருடுவதற்கும் ஏமாற்றுவதற்கும் பொய் சொல்வதற்கும் பயன்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் கூட, நம்முடைய வாழ்க்கையில் அதை சில காரியங்களை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். அஃப்கோர்ஸ் இன்றைக்கி சுவிசேஷ ஞாயிறு, சத்தியத்தை சொல்லணும்னு சொல்கிறோம். ஆனால் சத்தியத்திற்கு முரண்பாடாத எது? பொய், ஏமாற்றம். அப்போ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் இந்த ஏமாற்றத்துக்கு இடம் கொடுக்கும். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமாக கொஞ்சம் பார்க்கலாம். எப்படின்னா பாருங்கள், இந்த யாக்கோபே அவங்க அப்பாவை ஏமாற்றிட்டு தான் அவர் வந்தார். ஆமாம் இல்லையா? அவனுடைய அண்ணனாக இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை இவர் ஆடு தோலை போட்டு ஏமாற்றி அந்த ஆசீர்வாதத்தை அவர் ஏமாற்றி எடுத்துக்கொண்டு அவர் வந்துட்டார். இங்கே வந்தால் அவங்க மாமனார் அவர் ஏமாற்றிட்டார்.
ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணை ஏமாற்றி ராத்திரியில் வச்சிட்டாரு. அப்புறம் இன்னொரு அந்த பொண்ணுக்கும் திருப்பி 7 வருஷம் அவர் வேலை செய்து, இந்த ஆசைப்பட்ட பொண்ணுக்கும் 7 வருஷம் வேலை செய்து அவர் செய்தார். அது மட்டுமல்ல, இந்த மாமா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பலமுறை அவரை வந்து ஏமாற்றுவதற்கு அவர் முயற்சி அவர் எடுப்பார். ஆண்டவர் வந்து அதை பார்ப்பார். அவர் ஷோ யூ தட் லேட்டர். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்கிறார். ஐ வில் கம் டு தட். வாசிங்க 7ஆம் வசனம், 29ஆம் அதிகாரம், 31 7ஆம் வசனம், 31:7. நீங்கள் உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. ஸோ மொதல் பாயிண்ட்டுங்க, 3 பாயிண்ட் இருக்காங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நான் போயிடுறேன். மொதல் பாயிண்ட்டு, நம்ம சத்தியம் சொல்லணும். சுவிசேஷம் ஞாயிறு சத்தியம் சொல்லுகிற நாவு, சத்தியம் சொல்லுகிற ஒரு வாழ்க்கை, பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. நம்முடைய ஆஃபீஸில் நம்ம சத்தியம் சொல்லணும், அவங்க சொல்ல, ஏய் நீ என்ன பெருசாக என்கிட்ட சொல்கிற, நீனும் என்ன மாதிரி தானே பொய் கணக்கெல்லாம் போட்டு கிளைம் பண்ணுற அப்படின்னு நம்மகிட்ட சொல்லிட்டாங்கன்னா, நம்ம சொல்லக்கூடிய சத்தியத்துக்கும் ஒரு கிரெடிபிலிட்டி இல்லாமல் போயிடும், ஒரு மதிப்பு இல்லாமல் போயிடும். அப்போ நம்மளும் அவங்கள போல தான் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நம்ம வாழ வேணும். அதான் நான் சொன்னேன், உலகம் வந்து அது பொய்க்கு வந்து ஒரு மதிப்பு கொடுத்து வைத்திருக்கு தெரியுமா. 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைன்னு சொல்லியிருக்கு. உலகத்துடைய கொள்கைகள் வந்து வேற. பொய் சொல்கிறது, ஏமாத்துறது, அதெல்லாம் சாமர்த்தியம் அப்படின்னு உலகம் சொல்லுது. ஆனால் வேதத்தில் அப்படி இல்லைங்க. நம்ம பொய் சொல்லக்கூடாது, நம்ம ஏமாற்றக்கூடாது. இங்கே பாருங்கள், இந்த யாக்கோபு அவங்க அப்பாவை ஏமாற்றிட்டு வந்தார். அவங்க மாமனார் இப்போ இவர் ஏமாற்றிட்டு வந்துட்டார். 10 முறை சம்பளத்தை ஏமாற்றிட்டாரு. ஒரு பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லி இன்னொரு பொண்ணு கொடுத்து ஏமாற்றிட்டாரு. அதெல்லாம் பயந்து தான் அவர் ஒடியாந்தார். எங்கே உண்மையை சொன்னாக்கா அந்த மாமனார் வந்து இவர் கொன்று கூட போட்டுருவார். அப்புறம் என் பிள்ளைங்க வேணும், என் சொத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு அந்த பயத்தில் அவர் சொல்லாமல் கொள்ளாமல் அவர் ஓடி வந்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டவர் வந்து அதோடைய விளைவு இருக்குது. அதோடைய விளைவு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ அந்த அங்கே மனைவி ராகேலும், அவங்க அப்பா லாபான் ஒரு பொய் சொல்லுகிறவர், கணவரும் பொய் சொல்லுகிற யாக்கோபு அப்படின்னு சொன்னால், ராகேலும் பொய் சொல்கிறாங்க. அவங்க அப்பா வீட்டிலேருந்து இந்த விக்கிரகங்கள்லாம் திருடிட்டு வந்துட்டாங்க. ஆனால் அவங்க அப்பா வந்து கேட்குறாங்க, சரி என் பிள்ளைங்களை கொண்டு போயிட்டேன், என் ஆடு மாடெலாம் கொண்டு போயிட்டேன், எங்கள் வீட்டில் உள்ள விக்கிரகங்கள், ஓகே, அந்த டைமில் வந்து அவங்க அந்த விக்கிரகங்கள்லாம் வைத்து வழிபட்டு கொண்டு தான் இருந்தாங்க. அதனால் அதை விட்டு தான் ஆபிரகாம் வெளியே வந்தார். ஆனால் ரேச்சல் வந்து ராகேல் வந்து அதெல்லாம் திருடிட்டு வந்ததை புருஷன்ட்டு கூட சொல்லலை. நீங்கள் நான் சொல்லிட்டு அந்த பொய்யும் நடக்குது. கணவர் வந்து மனைவிட்ட முழு கதையும் சொல்ல மாட்டாங்க, மனைவியும் முழு கதை கணவர்கிட்ட சொல்ல மாட்டாங்க, மறைச்சி பரவாயில்ல தெரியாத வரைக்கும் நல்லது தான் அப்படின்னு இருக்கிறாங்க. அதெல்லாம் தப்பு. அப்போ இங்கே ராகிலும் அந்த மாதிரி தான் பொய் சொல்கிறாங்க, ஏமாத்துறாங்க. ஆனால் ஒரு காரியங்க, நம்முடைய பொய் சொல்லும் பொழுது, நம்ம ஏமாற்றும் பொழுது அதற்கு ஒரு விளைச்சல் உண்டு. பாருங்கள், இந்த திருடி வந்ததை ஜேக்கப்புக்கு தெரியாது, யாக்கோபுக்கு தெரியாது. அப்போ அவர் வார்த்தை சொல்கிறாரு. நீங்கள் அதிகாரத்தில் பாருங்கள், 31ஆம் அதிகாரத்தில், அப்படி யாராவது எடுத்திருந்தாக்கா அவன் மறிக்கட்டும் என்று சொல்லி அவன் அந்த வார்த்தை அவன் சொல்லுகிறான். அண்ட் 32ஆம் வசனம், 31, 32, chapter 31 verse 32. ஆனாலும் யாரிடத்தில் உம்முடைய தெய்வங்களை கண்டுபிடிக்கிறீரோ அவளை உயிரோடே விட வேண்டாம். உம்முடைய பொருள்கள் ஏதாவது என் வசத்தில் உண்டானால் நீர் அதை நம்முடைய சகோதரருக்கு முன்பாக பரிசோதித்தறிந்து அதை எடுத்துக்கொள்ளும் என்றான். ராகேல் அவைகளை திருடி கொண்டு வந்ததை யாக்கோபு அறியாதிருந்தான். அந்த எடுத்தவர்கள் வந்து he shall not leave, மறிக்கட்டும் என்று சொல்லிட்டார் 32ஆம் வசனத்தில். உங்களுக்கு தெரியுமா, ராகேல் வந்து குழந்தை பெருக்கும் பொழுது மறித்து போயிட்டாங்க. ஸோ there's always a consequence when we cheat others. நம்ம நினைக்கூடாது யாரும் பார்க்கல, நம்ம நினைக்கூடாது நான் தான் தப்பிச்சிட்டேனே, ஏமாற்றிட்டு வந்துட்டேன் ஆனால் தப்பிச்சிட்டேனே அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, நம்ம எதை விதைக்கிறோமோ அதை நம்ம அறுப்போம். யாக்கோபு ஏமாத்தினால் மாமனார் வீட்டில் ஏமாற்றப்பட்டான். மனைவி கூட இப்போ ஏமாத்துறாங்க. அந்த விக்கிரகத்தெல்லாம் கொண்டு வந்ததை கணவர்கிட்ட சொல்லாதபடிக்கு மறைச்சி வச்சு மனைவியும் அவரை ஏமாத்துறதை பார்க்கிறோம். இப்போ இன்னைக்கு சத்தியத்தை நாம் சொல்ல வேண்டும், சத்தியமாக வாழ வேண்டும். We must live a life of truth. We cannot cheat others. We cannot lie to others. அது சிறு வயதிலேயே நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒரு கொள்கையாக வைத்து கொள்ள வேண்டும்,
என்னால் மற்றவங்க ஏமாற்றப்படக்கூடாது. நான் ஏமாந்து போனாலும் கூட மற்றவங்க என்னால் ஏமாற்றப்படக்கூடாது. ஐ மஸ்ட் நாட் சீட் அதர்ஸ் அண்ட் மதர்ஸ் மஸ்ட் நாட் பி deceived because of me. டிசீவ் ஆக பேசுறது ஒன்று, டிசீவ் ஆக வாழ்கிறது ஒன்று. இப்போ ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பாஸ் முன்னுக்கு இருந்தால் வேலை செய்கிற மாதிரி இருப்பாங்க எல்லாமே. பாஸ் இல்லாட்டி அவங்க மேபி ஃபேஸ்புக் பார்க்குறாங்களா, யூடியூப் பார்க்குறாங்களா, கேம் விளாட்றாங்களா நமக்கு தெரியாது. அதுவும் போய் தான் நமக்கு சம்பளம் கொடுக்கறது வேலை செய்கிறதுக்கு, கேம் விளாட்றதுக்கோ இல்லாட்டி ஃபேஸ்புக் செக் பண்ணுறதுக்கோ இல்லை. அப்போ உண்மையான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். இந்த பகுதியில் பார்க்கும்பொழுது அந்த தீங்கு மிகவும் மோசமாக போய் முடிந்ததாக வேதம் சொல்லுகிறது. அஃப்கோர்ஸ் மற்ற வசனங்களும் நம்ம பார்க்க முடியும். இயேசு சொல்கிறாரு, பிசாசு தான் பொய்யின் தகப்பன். அப்போ பொய் சொல்லும் பொழுது பிசாசுக்கு பிள்ளையாக நம்ம வந்து விடுகிறோம். when you lie then you become a child of the evil one, because the Bible says that the devil is the father of all lies. அப்போ இன்றைக்கி அந்த வஞ்சிப்பதை குறித்தும் பொய்களை குறித்தும் நீங்கள் ப்ரோப்ஸ் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வசனங்கள் இருக்கும். எனக்கு டைம் இல்லை, நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. அந்த பொய் சொல்லுகிறது குறித்து, வஞ்சிக்கிறது குறித்து, ஏமாத்துகிறது குறித்து, நாட் ஈக்குவல் ஸ்கேல், அப்போனா இந்த திராசை வந்து ஏமாற்றி பொய் சொல்லி பிஸ்னஸ் பண்ணுறது, அது குறித்தெல்லாம் வேதத்தில் போட்டிருக்கும். அப்போ இன்றைக்கி வஞ்சிக்க முடியாது. நம்ம சத்தியத்தை சொல்லணும், இன்றைக்கி சுவிசேஷ நாயர் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டாலும் கூட நம்முடைய நாவு பொய்யான ஒரு நாவாய் இருக்கக்கூடாது. பிறரை வஞ்சிக்கக்கூடிய ஒரு நாவாய் அது காணப்படக்கூடாது. we must never deceive others, must never cheat others. அதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சத்தியத்தை சொல்ல நாம் விரும்புகிறோம். நம்ம வாழ்க்கை ஒரு சத்தியமாய் நாம் வாழ வேண்டும். முதல் காரியம் அதில் நாம் பார்த்தோம். அங்கே லாபானும் வஞ்சிக்கிறான், யாக்கோபும் வஞ்சிக்கிறார். இப்பொழுது யாக்கோபுடைய மனைவியாக ராகேலும் வஞ்சிக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். ரெண்டாவதாக பிரியமானவர்களே, அடுத்த பாயிண்ட்ல நான் போயிடுறேன். வசனம் 29, 31ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனம். உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று நேற்று ராத்திரி என்னோடு சொன்னான். பாருங்க, இந்த லாபான் வந்து என்னென்னலாம் பண்ணியிருக்கலாம் இந்த ஜேக்கப். ஆனால் ஆண்டவர் ராத்திரிலே கனவுல வந்து அவர்கிட்ட பேசிட்டார். இந்த ஜேக்கப்பை தொடாத, இந்த ஜேக்கப்புக்கு என்ன செஞ்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி சுவிசேஷம் சொல்லும் பொழுது கூட ஒருவேளை நம்ம பயப்படலாம், அதனால் ஏதோ விளைவு வருமா, ஆபத்து நமக்கு வருமா, தீமை வருமா என்று நம்ம பயப்படலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார், ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார். இந்த யாக்கோபு பாருங்க, அவனுடைய மாமனாருக்கு அவரே சொல்கிறார், எனக்கு பவர் இருக்குது உன்னை ஏதாவது தீமை செய்கிறதுக்கு, எனக்கு வல்லமை இருக்குது உன்னை ஏதாச்சும் அடித்து போடுறதுக்கா, எல்லாத்தையும் உன்னை எல்லாத்தையும் பிடுங்கிட்டு திருப்பி நான் போகிறதுக்கு. ஆனால் உன்னுடைய ஆண்டவர் இல்லை. அவர் நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா, உன்னை பிதாக்களுடைய தகப்பன்களுடைய ஆண்டவர் அவர் சொல்கிறார். அப்படின்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அப்பா யாக்கோபு தாத்தா ஆபிரகாம் கிட்ட கொடுத்த வாக்கு தத்தத்தின் தேவன் மரிச்சு போயிட்டார் ஆபிரகாமு. ஆனால் அந்த ஆண்டவர் இன்னும் ட்ராவல் பண்ணுறாரு. ஈசாக்குடைய தேவன் இன்னும் ட்ராவல் பண்ணுறாரு. இன்னைக்கு யாக்கோபு கூட இந்த படன் அராம் அப்படின்ற இடத்துல அங்கே வந்து அவர் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த தேவன் நம்மை பாதுகாக்க முடியுங்க. நம்ம பயப்பட தேவையில்லை. நம்ம சத்தியமாய் வாழ்ந்தோனாக்கா, சத்தியத்தை நாம் கூறுவோம் என்றால், சத்தியத்தை அறிவிப்போம் என்றால் கூட ஆண்டவர் நம்மை பாதுகாக்க முடியும். இந்த சூழ்நிலையில் பாருங்க, ஆண்டவர் அதை சொன்னது தான் செஞ்சார். 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் என்ன சொன்னார் ஆண்டவர்? ஆதியாகமம் 28:15. நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். காப்பேன் சொல்றார் ஆண்டவர். நீ போகிற இடம் எல்லாம் கூட வருவேன், நான் ஜாகா பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம நினைக்கக்கூடாது நம்முடைய சபையில் தான் பாதுகாப்பு இருக்குது, இல்லை என் வீட்டில் தான் பாதுகாப்பு இருக்குது. இல்லைங்க, நம்ம எங்கே போனாலும், நீங்கள் வெளியூருக்கு ஹாலிடே போனாலும் ஆண்டவர் பாதுகாப்பு உங்களுக்கு கொடுக்க முடியும். நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல போய் தெரியாத இடத்துல மாட்டிக்கிட்டாலும் ஆண்டவர் உங்களை பாதுகாக்க முடியும். இல்லை தீயவர்கள் உங்களை தேடி தீமை செய்யணும். இந்த பகுதி போல் லாபான் வந்து ஆக்சுவலி அவங்களை பிடிச்சி ஏதாவது திருப்பி கொண்டு போயிடணும், இல்லாட்டி அவருடைய இதெல்லாம் எடுத்துக்கணும்னு சொல்லி அவன் விரும்பினாலும் கூட ஆண்டவர் கனவுல வந்து வார்னிங் கொடுத்துட்டாரு, என்னுடைய பிள்ளைகிட்ட நீ விளாடாத. இது யாக்கோபு என்னுடைய மகன், தன்னுடைய தகப்பன்மாருடைய தேவன் நான் சொல்லிட்டு ஆண்டவர் வார்னிங் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். ஸோ காட் வில் ஃபைட் ஃபார் யூ பிகாஸ் ஹி வாட்சஸ் ஓவர் யூ. அவர் நிச்சயமாக உங்களுக்காக யுத்தம் செய்வார், உங்களுக்காக போராடுவார். ஏன்னா அவர் சொன்னதை செய்கிறவர். ஆண்டவர் சொன்னார்ல, என் நிமித்தமாய் நீங்கள் எங்கே போனாலும் கூட நீங்கள் சர்ப்பத்தின் நடுவில் ஆடுகளின் மத்தியில், ஓநாய்களின் மத்தியில் ஆடை போல் அனுப்புகிறேன்னு ஆண்டவர் சொன்னார்.
ஆனாலும் கூட ஆண்டவர் பாதுகாப்பார். ஆண்டவர் அதை செய்வாருங்க. இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க பார்வோனுடைய பெரிய ஒரு இராணுவ அராஜகத்தை எதிர்த்து நின்று அவங்க வெளியே வந்தாங்க. அவங்க பெரிய போர் வீரர்கள் இல்லை, அவங்களாம் ஸ்லேவ்ஸ் தான், அடிமை தான். அவங்களாம் வந்து மண்ணு குலைக்கணும், சிமெண்ட் குலைக்கணும், அந்த வேலை தான். ஆனால் எகிப்து மக்கள் வந்து இராணுவ வீரர்கள். அப்போ ஆண்டரு அவங்க 2 பேருக்கும் நடுவில் நின்று ஒரு வார்த்தை சொன்னாருங்க. வாசிங்க, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எக்ஸடஸ் 14:14 வாசிப்போமா? யாத்திராகமம் 14:14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உனக்காக, உங்களுக்காக, உன் குடும்பத்திற்காக யுத்தம் செய்வார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். Be still, be still. Let God fight for you. அது நம்மளுக்கு கஷ்டமா இருக்குல்ல. Sometimes we want to fight for ourselves. எனக்காக நான் போராடணும். ஆண்டவர் போராடினா கொஞ்சம் லேட் ஆகும், இல்லாட்டி ஆண்டவர் போராடினா ரொம்ப கிருபை காட்டிடுவார், அப்புறம் இந்த உரைக்காது கொஞ்சம், அதனால் நான் தான் போனால் நாக்கு பிடிஞ்ச மாதிரி கேட்டுருவேன் அப்படிலாம் பேசுவாங்களா ஆளுங்க. ஸோ அந்த மாதிரி என்னமோ நம்ம போய் நம்மளுக்கு சண்டை போட்டுக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், பி ஸ்டில், பி ஸ்டில், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அப்படி தான். யாக்கோபு சும்மா தான் இருந்தார். ஆண்டவரே பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு அமைதலாய் தன்னுடைய குடும்பத்தோடு அவர் இருந்தார். அவர் யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்தலை, ஆனால் ஆண்டவர் அவருக்காக யுத்தம் செய்தார். God fought for him. God arose and raised the battle standard on his behalf. அப்போ இன்னைக்கு 2வது காரியமாக பெரியமானங்களே, எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க எனக்கு தெரியல. ஆஃப்கோர்ஸ் இன்னைக்கு சுவிசேஷ ஞாயிறாக ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார்னு சொன்னாலும் கூட, ஒரு வேளை உங்களுக்கு யாராவது தீங்கு செய்யணும், உங்களுக்கு என்னமோ போமோ பண்ணுறாங்களா, இல்லை உங்களுக்கு எல்லாம் கட்டுப்பாடு பண்ணி ஆஃபீஸில் உங்களை வந்து தூக்கி எடுக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்களா, இல்லை யாரும் உங்களுக்கு கெட்டது செய்யணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை உங்களுக்கு வெளியே வர வேண்டிய ஆசீர்வாதத்தை அவங்க என்னமோ கவுத்து போடலான்னு நினைக்கிறாங்களா, அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. ஆண்டவர் நம்ம கூட இருக்கும் பொழுது நம்ம அவருக்கு தான் பயப்படணும், மற்றவங்களுக்கு நம்ம பயப்படக்கூடாது. ஆண்டவர் நமக்காக நிற்பார், ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்வார். இந்த யாக்கோபுக்கு எதிராக வந்த லாபானுக்கு எதிராக ஆண்டவர் யுத்தம் செய்தது போல இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கூட ஆண்டவர் நிச்சயமாக யுத்தம் செய்ய முடியும். அவரிடத்துல சொல்லுவோம், ஆண்டவர் இப்படி நடக்குது, ஆண்டவர் இப்படி எனக்கு பயமாக இருக்குது, ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு கூட்டணி எழும்பி இருக்குது, இல்லை ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து இருக்குது, எனக்கு கன்னிகள் தீமைகள் செய்ய இருக்கிறாங்கன்னா கூட யூ மஸ்ட் allow God to fight for us. சில சமயத்தில் நம்ம போய் சீக்கிரமாக நம்ம வாய் விட்டுறோம். சம்டைம்ஸ் we say things so quickly out of a need for revenge, out of a need to stand up for ourselves. அப்புறம் எல்லாம் நீ இழிச்ச வாயின்னு பார்த்துருவாங்க, அதனால் நான் திருப்பி கேட்டுருணும். ஆண்டவர் திருப்பி கேட்கட்டுங்க, ஆண்டவர் திருப்பி கேட்கட்டும். Let God fight for you. Let God ask for you. He will vindicate you. பைபிளில் அந்த வசனம் இருக்குது. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் விண்டிகேட் பண்ணுவார்னு போட்டிருக்கு. விண்டிகேட்னாக்கா அவர் சண்டை போடுவார், அவர் நீதியை காட்டுவார், யார் சரி யார் தவறு என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு லாபானுக்கு யுத்தம் செய்த தேவன், நீங்கள் சத்தியம் சொல்ல போனீங்கன்னாக்கா பயப்படாதீங்க, ஆண்டவருடைய பாதுகாப்பு உங்களுக்கு வரும். ஐயோ நான் போய் இந்த வீட்டுக்கு போயிட்டேன், இந்த வீட்டில் விக்கிரகாரம் அதெல்லாம் இருக்குது, ஐயோ அவங்களாம் அப்புறம் எதுவும் செஞ்சிட்டாங்களா, இல்லை அந்த வீட்டில் உள்ள பிசாசுலாம் என் கூட வந்துருச்சுன்னா, அதெல்லாம் பயப்படாதீங்க. இயேசுவின் நாமத்தில் நம்ம போகும்பொழுது உலகத்தில் இருக்கிறனை பார்க்கிலும் உன்னில் இருக்கிறவர் பெரியவர்னு ஆண்டவர் சொன்னார். தைரியமான சத்தியத்தை நம்ம சொல்லலாம். யாக்கோபை பாதுகாத்த தேவன் நம்மையும் அவர் பாதுகாக்க வல்லவர். 3வதாக இறுதியாக 34ஆம் வசனம், மறுபடியும் வந்துடுவோம். 31ஆம் அதிகாரத்தில் 34ஆம் வசனம். I've come to my last point, இறுதி பாயிண்ட் வந்துட்டேங்க. 3வது பாயிண்ட் 34. ராகேல் தன் சுரூபங்களை எடுத்து ஒட்டக சேனத்தின் கீழ் வைத்து அதன் மேல் உட்கார்ந்திருந்தாள். லாபான் கூடாரம் எங்கும் தடவி பார்த்தும் அவைகளை கண்டுபிடிக்கவில்லை. பாருங்க, இவங்க போய் சொல்லிட்டாங்க, எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனால நான் இந்த ஒட்டகத்தில் மேலே போடுற பையை டென்ட்டுக்குள்ளே வைத்து அது மேலே உட்கார்ந்ததுனால என்னால் எந்திரிக்க முடியலன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே அந்த விக்கிரகத்தை வைத்தது அவங்க அப்பா கிட்டே அவங்க பொய் சொன்னதை நாம் பார்க்கிறோம். 3வதாக எப்படி நான் அதை புரிஞ்சு கொள்கிறேன்னாக்கா, நம் பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறோம் என்பது மிகவும் முக்கியம். ஏன் இந்த ராகேல் வந்து இந்த விக்கிரகத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க? ஏன்னா அவங்க பார்க்குறாங்க, எங்கள் அப்பா பெரிய மனுஷனாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த விக்கிரகம் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. She thought that the father became a big man, rich man, influential man, because all these gods and goddesses were helping him. So although I'm running away from my house, I also want these blessings, so I will take these gods with me.
நீ இந்த பிசாசுடைய அவள் பிசாசுன்னு தெரியாது அந்த நேரத்தில், இந்த விக்கிரக காரியங்களை நான் எடுத்துகிட்டு போனேன்னாக்கா எங்கள் அப்பாவை ஆசீர்வதிச்சது போல நானும் அதை பூஜை பண்ணாக்கா அதுவும் என்னை ஆசீர்வதிக்கும் அப்படின்னு நினைத்து கொண்டு தப்பான ஒரு காரியத்தில் அவங்க இறங்குறாங்க. யார் வழிகாட்டினா? அப்பா வழிகாட்டினாரு. அப்போ இன்னைக்கு நாம் அப்பாவா அம்மாவா நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி நம்ம வழிகாட்டுறோம் என்பது மிகவும் முக்கியமாய் காணப்படுகிறது. நம்ம வந்து பணம் தான் முக்கியம் வாழ்க்கையில், பணம் இருந்தால் தான் 4 பேர் மதிப்பான், பணம் இருந்தால் தான் நீ நல்லா வாழலான்னு சொன்னால் பணத்தை தான் அவங்க கும்பிடுவாங்க, பணத்தை தான் தேடி அலைவாங்க, ஆண்டவர் தேட மாட்டாங்க. அப்போ தகப்பன் தாய் சரியான விதத்திலே போதிக்க வேண்டும், வசனத்தை போஷிக்க வேண்டும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. சத்தியம் சொல்வதற்கு கூட அப்பா அம்மா சொல்லணும், நீ நல்ல பையனா வாழு, யாராவது உனக்கு பார்த்து கேட்கும் பொழுது நீ சொல்லணும், நான் கிறிஸ்தவ பையன், நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் கிறிஸ்தவ பையன், நான் திருட மாட்டேன் அப்படின்னு ஒரு வித்தியாசமான நீ வாழ்க்கையை நீ வாழணும்னு சொல்லி அப்பா அம்மா கற்றுக் கொடுக்கணும்ல. ஆனால் லாபான் தப்பாக கற்றுக் கொடுத்தாங்க, மகள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் நம்ம சரியான விதத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். தாய் தகப்பன் சத்தியம் சொன்னால் பிள்ளைகளும் சத்தியம் சொல்லும். தாய் தகப்பன் ஆண்டவர் முக்கியம், உலகத்துக்கு உப்பாக ஒளியாக நம்ம வாழணும். நீ எந்த கூட்டத்தில் நீ இருந்தாலும் கூட, எந்த கூட்டாளி கூட இருந்தாலும் கூட நீ ஆண்டவர் பிள்ளைன்னு மறந்துடாத, நீ தனியாக நில்லு தைரியமா அப்படின்னு அப்பா அம்மா அவங்க முதல்ல வாழும்பொழுது, நான் எங்கள் அப்பா அம்மா பார்த்து வாழ்கிற மாதிரி தான் என் பிள்ளைங்க அப்புறம் என்னை பார்த்து வாழும். இன்னைக்கு தாய் தகப்பனுடைய முன்மாதிரிகளை நம்ம சரியான முன்மாதிரியை பின்பற்றோம்னாக்கா நம்முடைய அடுத்த தலைமுறை நம்மை சரியாய் பின்பற்றி வந்து நிற்குங்க. நம்ம தப்பான முறைகளை, தப்பான வழிகாட்டல்களை நம்மளே அறியாமல் நம்ம செஞ்சு போயிட்டோம்னாக்கா அது அடுத்த தலைமுறைக்கு பாஸ் ஆயிரும். ஏன்னா அதை தான் நம்ம கொடுத்துட்டு போயிட்டோம். அவங்க பிள்ளைக்கு எது கொடுப்பாங்க? நம்ம வச்சு செஞ்சது தான், வச்சு கொடுத்துட்டு போனது தானே அவங்க எடுத்து கொடுக்க போகிறாங்க. அதனால இன்னைக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க தேவன் கற்றுக் கொடுக்கிறார். வசனங்களை வாசிப்போம். சங்கீதம் 78 வசனம் 3-6, Psalm 78 verses 3-6 வாசிப்போம். சங்கீதம் 78 வசனம் 3-6. வாசிக்க கேட்போம். 78:3. அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். பாருங்க, நாங்கள் அறிந்து கொள்ளணும், அப்புறம் மறைக்கக்கூடாது. சில பெற்றோர்லாம் அந்த மாதிரி செய்வாங்க, மறைக்கக்கூடாது. ஐயோ பாவம் என் பிள்ளைங்க, நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைங்க படக்கூடாது, எங்கள் பழைய கதைலாம் நான் பட்ட கஷ்டம்லாம் இல்லை. நீங்கள் சொல்லணும், அந்த பட்ட கஷ்டத்தில் ஆண்டவர் எப்படி தூக்கி எடுத்தார், பட்ட தீமையில் எத்தனையோ துன்மார்க்கத்தில் ஆண்டவர் எப்படி ரட்சித்து எடுத்தார், அதை நம்ம சொல்லணும் நம்ம பிள்ளைகளுக்கு. நாங்கள் மறைக்க மாட்டோம், நாங்கள் அறிகிறோம், அப்புறம் நாங்கள் மறைக்க மாட்டோம். தொடர்ந்து வாசிங்கம்மா. அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு. பாருங்க, நம்மளுடைய ஊழியம் இங்க புந்தோங் சபையை நம்ம எடுத்துக்கொள்வோமே, சிறந்த ஒரு சிறு பிள்ளைகள் ஊழியம் நமக்கு இருக்கிறது. நமக்கு சபைகள் பார்த்தீங்கன்னாக்கா டீச்சர் பற்றாக்குறை இருக்கும். ஆனால் நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிண்டர் கார்டனுக்கு 2 கிளாஸ் இருக்குது. 5 வயசுக்கு ஒன்று, 6 வயசுக்கு ஒன்று, அப்புறம் ஸ்டாண்டர்ட் 1, ஸ்டாண்டர்ட் 2, ஸ்டாண்டர்ட் 3, சீனியர் கிளாஸ் வரைக்கும் நம்ம செய்கிறோம். ஆனால் இந்த வசனத்து பிரகாரம் பார்த்தீங்கன்னா அவங்க ஊழியம் எவ்வளோ தூரம் போகுது தெரியுமா? பின்வரும் சன்னதியார், இனி பிறக்கும் பிள்ளைகளுக்குன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அதோட முடியல, அதுக்கப்புறம் என்ன சொல்லுது? அவர்கள் எழும்பி அவங்க பின்வரும் சன்னதி அப்படின்னு ஒன்றும் பிறக்கவே இல்லை. சரியா? இந்த வருஷம் நிச்சயமா ஆண்டவர் குழந்தைகளுக்கு கொடுப்பார், சபைக்கு சர்ச்சிங்க்கு பெண் கொண்டு வருவாங்க முன்னுக்கு. அந்த பிள்ளைகள் பிறந்து அவங்க பின்வரும் சன்னதியார். தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும் படிக்கும் தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கை கொள்ளும் படிக்கும் இருதயத்தை செவைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாத படிக்கும் இவைகளை கட்டளையிட்டார். பாருங்க, தன்னுடைய தீமையான காரியங்களை கொண்டு வரக்கூடாது, நல்லது கொண்டு வரணும்னு போட்டிருக்கு. ஆனா இனி பிறக்கும் சன்னதியும் அதற்கு பிறகு அவங்களுக்கு பிறக்க போற சன்னதிக்கும் சுவிசேஷம் போனோம், சத்தியம் போனோம், தேவ பயம் போனோம். இப்போ இவ்வளோ பெரிய ஒரு ஊழியம் பாருங்களேன்.
அப்போ இன்றைக்கி நம்ம வந்து MSF ஊழியம் இருக்குது. இன்றைக்கி ஆராதனைக்கு பிறகு நானும் அங்கே இருப்பேன். முதியோருக்கு நமக்கு ஊழியம் இருக்குது, வாலிபர்களுக்கு ஊழியம் இருக்குது, பெண்களுக்கு ஊழியம் இருக்குது, பிள்ளைகளுக்கு ஊழியம் இருக்குது. ஆனால் அதை தொடர வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அடுத்த தலைமுறையும் ஒரு கடவுளுக்கு பயந்த தலைமுறையாக இருக்கணும்னாக்கா இந்த தலைமுறைக்காரருடைய சரியான ஒரு பொறுப்பு, சரியான ஒரு செயலாற்றம் வேணும். This generation has to be faithful to do what it needs to do in order for the next generation, and the Bible says that subsequent generation after them to stand with God. இது பெரிய ஒரு அழைப்புங்க, பெரிய ஒரு அழைப்பு. ஊழியம் என்பது இன்னைக்கு செய்கிற ஒரு காரியம் இல்லை, இந்த வருஷம் செய்கிற ஒரு காரியம் இல்லை. ஆனால் ஆண்டவருடைய பார்வை வந்து பாருங்க, ஆபிரகாமை அழைக்கும் பொழுது கூட உன்னுடைய சன்னதியோடு கூட நான் சந்திப்பேன் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா ஆபிரகாமன் ஆசீர்வதிச்சேன் முடிஞ்சிச்சு அவன் வாழ்க்கையோட இல்லை. ஆபிரகாம் முடிச்சு ஈசாக்கு முடிச்சு யாக்கோபு முடிஞ்ச 12 கோத்திரம், இஸ்ரவேல் ஜனங்கள். இன்ன வரைக்கும் ஆண்டவர் அவங்களை காத்துட்டு தான் இருக்கிறார். இஸ்ரவேலை சுற்றியுள்ள மக்கள் அவரை அழிக்கணும், இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கணும்னு பார்க்குறாங்க, யூத ஜனங்களை தீர்த்து கட்டணும்னு பார்க்குறாங்க. ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் வந்து நின்று அவங்களுக்காக யுத்தம் செய்கிறார். அப்போ இன்னைக்கு நம் தேவன் அந்த ஜெனரேஷனல் காட், சன்னதிகள் அப்பால்பட்டு போகிற நம்முடைய ஆண்டவர். இன்னைக்கு நம்முடைய சன்னதிகளை நாம் காக்க வேண்டும், சத்தியத்தை சொல்ல வேண்டும், சத்தியத்தை சொல்லுகிற ஒரு தலைமுறையை நாம் உருவாக்க வேண்டும். காலங்கள் மோசமாக வருகிறதுனாலே அப்பா அம்மா அந்த பொறுப்பை சரியாக செய்ய வேண்டும். லாபான் தப்பான காரியத்தை தன் மகளுக்கு கற்றுக் கொடுத்து மகளும் பொய் சொல்லி மகளும் விக்கிரக ஆராதனையில் இறங்கிட்டாங்க. நம்முடைய பிள்ளைகள் அப்படி வரக்கூடாதுல்ல, நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் அப்படி வரக்கூடாதுல்ல. அதற்கு நாம் செய்ய வேண்டியது இப்பொழுதே நாம் செய்ய வேண்டும். அதுதான் ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். சத்தியத்தை சொல்வதற்கு முதலாவதாக நம் வாழ்க்கை வஞ்சகமற்ற, பொய்யற்ற, ஏமாத்தாத இருக்க ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். பாயிண்ட் நம்ம பார்த்தோம். யாக்கோபு, லாபான், ராகேல் இவர்கள் ஏமாத்தினார்கள், வஞ்சித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதை தேவன் அருவருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவதாக கர்த்தர் நம்மை காப்பார். யாக்கோபை ஆண்டவர் காத்தது போல ஆண்டவர் நம்மையும் காப்பார். சத்தியத்தை சொல்ல உற்சாகமாக நீங்கள் போங்க, ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். மூணாவதாக நம்முடைய பிள்ளைகள் நம்ம இடத்துல எண்ணத்தை கற்றுக்கொள்கிறார்கள். ராகேல் தன்னுடைய தகப்பனாக லாபான் இடத்துல பொய் சொல்ல கற்றுக்கொண்டாள், விக்கிரக ஆராதனை வைத்து வழிபாட கற்றுக்கொண்டாள், புருஷன்கிட்ட பொய் சொல்ல கற்றுக்கொண்டாள். நம்முடைய பிள்ளைகள் நம்மகிட்ட எண்ணத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. What our children picking up from us? Sometimes our children are not listening, but they are watching. Most of the time they are doing that. அநேக நேரத்தில் அப்பா அம்மா வந்து நான் சொல்லிட்டேன் சொல்கிறதுல பிள்ளைங்க கற்றுக்கொள்கிறது கொஞ்சம் தாங்க. ஆனால் நம்மளை பார்த்து கற்றுக்கொள்கிறது பெரிய சதவீதம். நம்ம பைபிள் படிக்கிறோமா, நம்ம சாப்பாடு முன்னால் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு நம்ம சாப்பிட்றோமா, குடும்ப ஜெபத்தில் உட்காந்து நம்ம வந்து ஆத்துமாக்களுக்கு நம்ம ஜெபம் பண்ணுறோமா, அதெல்லாம் பிள்ளைங்க கேட்பாங்களே. எங்கள் அப்பா ஆத்துமாக்களுக்கு அப்போயே ஜெபம் பண்ணாரு, இன்னைக்கு நான் எங்கள் அப்பா போயிட்டாரு, இன்னைக்கு நான் ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு பிள்ளைங்க அதை பிக்கப் பண்ண முடியுமா? அதை கற்றுக்கொள்ள முடியுமா? எங்கள் அம்மா சாப்பாடுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் கூட பைபிள் படிச்சான்னு கேட்பாங்க, கேட்கணும்ல. அப்போ இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் எதை கற்றுக்கொள்கிறார்கள்? வாட் ஆர் அவர் சில்ட்ரன் லேர்னிங் ஆர் பிக்கிங் அப் ஃப்ரம் அஸ்? தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 3 காரியங்களை பார்த்தோம். கண்ணை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலே இந்த யாக்கோபுடைய சூழ்நிலை வைத்து, லாபான் தன்னை துரத்தி வந்து பிடித்த அந்த சூழ்நிலை வைத்து இந்த 3 காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். அது இந்த சுவிசேஷத்திற்கும் நாங்கள் அதை பொருத்தினோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க, போதிக்க கர்த்தாவே நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு யுத்தம் செய்கிறவர் ஆண்டவரே. நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்கவும் ஆண்டவரே, இந்த யாக்கோபை போல இந்த தேவன் எனக்காக வழக்காடுவார் என்று சொல்லி தன்னை அமைதல் படுத்தி கொண்டது போல நாங்களும் அமைதல் படுத்தி கொள்ள கிருபை தாரும். ஆசீர்வதிங்க. துதிகன மகிமை நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.